வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்துக்குமே முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ரீசன் நம்ம அளவுக்கு கம்மியா தண்ணி குடிக்கிறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் 50ல இருந்து 70% வாட்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ இந்த தண்ணீரை நம்ம அளவுக்கு கம்மியா குடிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க டாக்டர் கூகுளர், பிசியோதெரபிஸ்ட். இப்போ சராசரியா ஒரு மனுஷன் எவ்வளவு தண்ணி குடிக்கணுங்கிறத அவங்க ஏஜ் வச்சு, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்க ஆணா பெண்ணா, அவங்களோட என்விரான்மெண்ட் இது எல்லாம் பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். அப்ராக்சிமேட்டா 20 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் 3 லிட்டர் தண்ணி சராசரியா நம்ம குடிக்கணும். இப்ப இதுக்கும் கம்மியா நம்ம குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது வாயில இருந்து துர்நாற்றங்கள் ஏற்படும். ரெண்டாவது நம்ம பாடி ஃபுல் டயர்னஸ் ஆகும், எந்த ஒரு ஒர்க்குமே ஒரு ஆக்டிவா பண்ண முடியாது. மூணாவது நம்மளுடைய டைஜஸ்டன் ரொம்ப ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அதனால மோஷன் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். நாலாவது நம்ம உதட்டை சுத்தி ரொம்ப ட்ரை ஆயிரும். அதே மாதிரி ஸ்கின் எல்லாமே அங்கங்க பிரிங்கிள் சுருக்கமா ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுன் ஆகுறதுனால டக்குன்னு நமக்கு எல்லா ப்ராப்ளமே ஈஸியா வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. நம்மளோட யூரின் அடர் மஞ்சள் நிறத்துல போகும். இந்த சயின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தண்ணியை அளவுக்கு கம்மியா குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பாய்.